உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். அதிபர் தேர்தலுக்கு முன்னதாக முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்பை கொல்ல ஈரான் திட்டம் என சிறப்பு பாதுகாப்பு படை பரபரப்பு தகவல். அமெரிக்காவின் குற்றச்சாட்டுக்கு ஈரான் திட்டவட்ட மறுப்பு. நமது அரசியல் வன்முறையுடன் தொடர்புடையது என்பதால் உண்மை பேசுவதை நிறுத்த வேண்டிய அவசியமில்லை. ட்ரம்ப் மீதான துப்பாக்கிச் சூட்டுக்கு பின்னர் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பேச்சு. ஓமன் கடலில் எண்ணெய் டேங்கர் கப்பல் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதால் பரபரப்பு. மாயமான 16 பேரில் 13 பேர் இந்தியர்கள் என அதிர்ச்சி தகவல். நில மோசடி வழக்கில் கைதான முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு 31ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். கரூர் நீதிமன்ற உத்தரவை அடுத்து திருச்சி மத்திய சிறையில் அடைப்பு. முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வழக்கில் நிலத்தை பத்திரப்பதிவு செய்ய போலி சான்றிதழ் வழங்கியதாக காவல் ஆய்வாளர் பிருத்விராஜ் கைது. சிபிசிஐடி போலீசார் அதிரடி நடவடிக்கை. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் மேலும் 7 போலீசார் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். கள்ளக்குறிச்சி தனிப்பிரிவு காவல் ஆய்வாளர் சண்முகம் உட்பட 7 பேரை மாற்றி உத்தரவு. சென்னை கோயம்பேட்டில் 5000 கொடுத்தால் 15000 ரூபாய் கள்ள நோட்டுகள் தருவதாக கூறி ஏமாற்றிய கும்பல் கைது. 50000 ரூபாய் ரொக்கம், 20 பண்டல் வெள்ளை பேப்பர்களை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, தெற்கு கர்நாடகாவில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் 33 சென்டிமீட்டர் மழை பதிவு. நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர், பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் அவதி. உதகை, கூடலூர் சாலைகள் மரங்கள் விழுந்து போக்குவரத்து முடக்கம். கர்நாடகாவில் கனமழை காரணமாக கங்கவள்ளி ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட டேங்கர் லாரி. நாமக்கல்லைச் சேர்ந்த லாரி என கண்டறியப்பட்ட நிலையில் லாரி ஓட்டுநர், கிளீனர் இருவரும் மாயம். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை எதிரொலியாக ஒகேனக்கல்லுக்கான நீர்வரத்து அதிகரிப்பு. காவிரி ஆற்றில் 22,000 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் பரிசல் இயக்க தடை. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 20,910 கன அடியாக உயர்வு. மேட்டூர் அணை நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல். கோவை மேட்டுப்பாளையம் பில்லூர் அணையில் இருந்து 20,060 கன அடி நீர் வெளியேற்றம். பவானி ஆற்றில் வெள்ளம் கரை புரள்வதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் அருவி பகுதிக்கு செல்ல 4வது நாளாக தடை நீட்டிப்பு. தமிழகத்தில் ஒரே நாளில் 10 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 65 IAS அதிகாரிகள் இடமாற்றம். தலைமைச் செயலர் சிவதாஸ் மீனா உத்தரவு. தமிழக உள்துறை செயலாளர் அமுதா வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் துறைக்கு மாற்றம். புதிய உள்துறை செயலாளராக தீரஜ்குமார் நியமனம். தென்காசியில் இருந்து இன்று முதல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை துவக்குகிறார் சசிகலா.
நள்ளிரவில் தென்காசி சென்ற சசிகலாவுக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. சாட்டை துரைமுருகனின் செல்போனில் இருந்த ஆடியோக்கள் திருச்சி சூர்யா சிவாவுக்கு கிடைத்தது எப்படி என நாம் தமிழர் கட்சி கேள்வி. சைபர் கிரைம் போலீசார் சட்டவிரோதமாக எடுத்துக் கொடுத்ததாக டிஜிபி அலுவலகத்தில் புகார். புனே ஆட்சியர் தன்னை துன்புறுத்தியதாக சர்ச்சையில் சிக்கிய உதவி ஆட்சியர் பூஜா பரபரப்பு புகார். மகாராஷ்டிரா போலீசார் விசாரணை. மதுபானங்களை வீடுகளுக்கே சென்று விநியோகம் செய்ய உணவு டெலிவரி நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்க திட்டம். டெல்லி, கர்நாடகா, ஹரியானா, பஞ்சாப், தமிழ்நாடு, கோவா, கேரளா மாநிலங்களில் அமல்படுத்துவது குறித்து ஆலோசனை. மொஹரம் பண்டிகையை ஒட்டி மும்பை டோங்ரி பகுதியில் கருப்பு உடை அணிந்து முஸ்லிம்கள் ஊர்வலம். காஷ்மீரின் தால் ஏரியில் படகு ஊர்வலம். சைமா விருதுக்கு ஜெயிலர், மாமன்னன் படங்கள் பரிந்துரை. செப்டம்பர் 14, 15 தேதிகளில் விருதுகள் வழங்கப்படும் என அறிவிப்பு. TNPL T20 கிரிக்கெட் தொடரின் இன்றைய லீக் போட்டியில் திருப்பூர் தமிழன்ஸ் மற்றும் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணிகள் மோதுகின்றன. கோவையில் இரவு 7:15 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப்பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.